தீ பிடித்து பேக் டு மை தமிழ் எடிட் சுட்டு நீங்க ப்ரீட பார்த்துருப்பீங்க. ப்ரீட பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட போட்டோ வச்சு நீங்க உங்க மொபைல் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்றது நான் சிம்பிளா சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்க ப்ரீட பார்த்தா லவ் ஃபெயிலியர் சாங் எடிட் பண்ணிருப்பேன். அதே போல எப்படி உங்கள் ஃபோட்டோ சேட் பண்ணி பண்ணுறது குயிக்காக பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ரேட் பண்ணுறது பார்த்தா உங்கள் Alight Motion அப்ளிகேஷன் அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. அந்த ஆப்புக்கு லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுக்குற வேண்டுங்க. எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கு லிங்க் இருக்கு வேணுன்றவங்க எடுத்துங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது லிங்க் மூலியமாக பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடு உங்கள் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுனா லிங்க்கும் ஒரு QR கோடு பார்த்தா நம்மளுடைய ஒரு ஃபாண்ட் தேவைப்படுதுங்களா? லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்களா? அதான் ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் பார்த்தா பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் வேணுன்றீங்க எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஒரு ஃபாண்ட் சொல்லி 3 இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோட ப்ராஜெக்ட் கரெக்டாக பார்த்து இம்போர்ட் பண்ணா பண்ணிங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது அப்படி பார்த்தா குயிக்காக பார்த்தா பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். எந்த ஒரு எஃபர்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த இருக்கிற இமேஜ் ரூம் மட்டும் உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ண மட்டும் குயிக்காக முடிச்சலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த என்ன அப்படியே ஸ்க்ரோல் லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸ் முடிஞ்சுனே பார்த்தா இங்கே பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஒரு சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் டிலேட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதாவது இது ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு பேனுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இருக்கும் பதிலாக அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பிக்சார்டர் அப்படியே யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் இருக்க அதாவது பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் வந்து வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்து வேணுன்றவங்க எடுத்துங்க. இது எடிட்டியோ ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் கொடுத்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எடிட்டியோ ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பிக் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் இப்போ எந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவீங்களா அந்த இமேஜ் பார்த்தா கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே உங்களுக்கு ரிமூவ் பிஜி அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா? அது ரிமூவ் பிஜிக்கு பதிலாக அந்த ரிமூவ் பிஜின்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் அப்படின்றது கொடுத்து பார்த்தா டவுன்லோட் பண்ணா பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டாக பேக் வந்துட்டு பார்த்தா திருப்பி ஸ்டாப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு இமேஜ் கொடுத்து பார்த்தா இந்த இடத்துல அந்த ஒரு பையனோட இமேஜ் இருக்கும். அந்த பையனோட இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அந்த பாயோட இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் அப்படின்னு அந்த கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபிட்னஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ தான் பக்கா பார்த்தா செட் பார்த்தா இடத்துல. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி தான் சிம்பிளாக பார்த்தா ஜஸ்ட் அந்த ஒரே இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க மட்டும் போதும். லாஸ்ட் டே பார்த்தா பக்கவா அந்த ஒரு இமேஜ் மட்டும் செட்டாக பார்த்தா வந்துருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தான் பார்த்தா முடிச்ச பிறகு மேலே நம்ம கிளிக் பண்ணிட்டு வீடியோ 100 பிக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. 1080. ஓகேங்களா? செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பார்த்தா 2 மினிட்ஸோட முடிச்சதுன்னா உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி இதுதான் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.